ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். லெஜெண்ட் ஆஃப் ஃபீமேல் ஜெனரலோட 23வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹியாக்கு ஷாவ்ஜுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ஷாவ்ஜு நேரா ரூம்குள்ள வந்துடுறான். அவனால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம உட்கார்ந்துட்டு இருக்க. அங்க அசிஸ்டன்ட் என்ன ஆச்சுன்னு கேக்குறான். ஹியா வெளியே நடந்து போயிட்டு இருக்கா. ஷாவ்ஜு கண்ணு கூட அவளை ஃபாலோ பண்ணிட்டு போகுது. உடனே ஷாவ்ஜு பாக்குறான். அசிஸ்டன்ட கூப்பிட்டு, நீ நேரா என்ன பண்ற, சிட்டிக்கு போ, ரூஃபைய பத்தி விசாரிக்க ஆரம்பி, யார் யார பாக்குறான், என்னென்ன பிளான் பண்றான் எனக்கு தெரியணும்னு சொல்ல அசிஸ்டன்ட் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க ஹியா தனியா இருக்கும்போது ஷியாங்க கூப்பிடுறா. ஷியாங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீ சீக்ரெட் ஏஜென்சில தான் முன்னாடி இருந்து இப்போதானே மிலிட்டரியில சேர்ந்த. எனக்கு இந்த ரூஃபை அப்படின்னு ஒருத்தர் இருக்கார்ல தளபதி, அவரோட தங்கச்சி ஒருத்தி இருக்கா. அவ பேரும் ஹியா தான். அந்த பொண்ணு ரொம்ப வருஷமா கோவில தங்கி இருந்து அப்புறமா இறந்து போயிட்டா. அந்த பொண்ணு கோவில தங்கி இருக்கும் போது அவளை யார் யாரெல்லாம் முக்கியமான ஆளுங்க பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியணும். ஏன் என்னால வெளியே சொல்ல முடியாது ப்ளீஸ்ன்னு சொல்ல, பரவாயில்ல, சீக்ரெட் ஏஜென்சில ஏன் எதுக்குன்னு கேட்காம தான் நாங்க வேலை பார்ப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி உனக்கு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி தரேன் அப்படின்னு ஜியாங்கும் சொல்லிடுறான். மறுபடியும் ஹியா உள்ள போறா. உள்ள போயிட்டு இந்த ரெண்டு ரூம்க்கு நடுவுல ஒரே கதவு தானே இருக்கும், அதை பார்த்துட்டு இருக்கா. நான் சீக்கிரமா எப்படியாவது ரூஃபை கிட்ட ஏற்கனவே பிரைம் மினிஸ்டருக்கும் ரூஃபைக்கும் கனெக்ஷன் இருந்துதான் கண்டுபிடிக்கணும். அப்படி ஒரு வேலை கனெக்ஷன் இருந்ததுன்னா எனக்கும் இந்த தப்புக்கும் எந்த சம்மதமும் கிடையாது அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்ணணும். சீக்கிரமா இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹியா மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க பார்த்தா ரூஃபை கிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் போகுது. ஷாவ்ஜு இந்த பெரிய சண்டையில ஜெயிச்சது மட்டும் இல்லாம அவன் கூட ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அந்த பொண்ணு பயங்கரமா சண்டை போட்டு அவளே ஆப்போசிட் தளபதியை கொண்டு தள்ளியிருக்கான்னு சொல்ல, என்னது ஒரு பொண்ணு கொண்டு தள்ளியிருக்காளா, எப்படி இருந்தா அப்படின்னு கேட்க அவங்களும் சில அடையாளங்கள்லாம் சொல்றாங்க. ரூஃபைக்கு பயம் வந்துருது. ஆனா ஹியா செத்து இல்ல போயிட்டா, அவ எப்படி மறுபடியும் வர முடியும்? அது ஹியாவோ இல்லையோ யாரா வேணா இருக்கட்டும், ஆனா அவ உயிரோட இருக்க கூடாது, செத்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூஃபை முடிவு பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இங்க ஹியா ட்ரைனிங் பண்ண ஆரம்பிக்கிறா. அவ கூட ஓடுனவங்க எல்லாம் பாதியிலே டயர்ட் ஆயிட்டு நின்றுறாங்க. அதுக்கு மேல முடியாம தூங்க கூட போயிடுறாங்க. ஆனா ஹியா நிக்காம ஓடிட்டு இருக்கா. பின்னாடியே அவ ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாரு 6 மணி நேரமா ஓடிட்டு இருக்க, இதுக்கு மேல இங்க யாருக்கும் எனர்ஜி இல்ல, போதும் நிறுத்து, தண்ணி கொடி, சாப்பிடுன்னு சொல்ல, இல்ல எனக்கு வேண்டாம், டயர்ட் ஆகல, நான் ஓடுறேன் அப்படின்னு ஹியா ஓடிக்கிட்டே இருக்கா. ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் என்ன பண்றதுன்னு புரியல. இவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு. அதனாலதான் அவளே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் காயப்படுத்திக்கிறான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு வழியா மறுபடியும் சூஷா பிரைம் மினிஸ்டரை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்துடுறான். ஆனா அதுக்குள்ள இந்த பிங்கி இருக்காளே, அவன் நடுவுல குறுக்க வந்துடுறா. இத்தனை நாளுக்கு அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, என்ன பார்க்க வரலையான்னு பிங்கி கேட்க, அந்த ஊருக்கு போகும்போது ஒரு அழகான கிஃப்ட் பார்த்தேன், உங்க ஞாபகம் தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிங்கிக்கு அந்த கிஃப்ட சூஷா கொடுக்குறான். உள்ள ஒரு அழகான ஹேர் பின் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ், கிஃப்ட் கொடுத்தா நான் ஏதாவது கொடுக்கணும்ல, ஸ்வீட் நிறைய இருக்கு, வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு பிங்கி கூப்பிடுறா. இல்ல, நான் உங்க அப்பாவை இன்னும் பார்க்கல, நான் போய் பிரைம் மினிஸ்டரை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் உன்னை தேடி வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி சூஷாவ் போயிடுறான். சூஷாவ் நேரா பிரைம் மினிஸ்டரை போய் பாக்குறான். எப்பவுமே நான் உன்னை நம்புவேன், ஆனா இந்த தடவை நல்லா சொதப்பிட்டியே அப்படின்னு சூஷாவ் கிட்ட பிரைம் மினிஸ்டர் கேட்க, என்ன மன்னிச்சிருங்க, நான் நேரா போய் சாயை கொண்டிருந்தா அதனால உங்க பேர் வெளியே தெரிஞ்சு கெட்டு போயிடுமோங்கிறதுக்காக தான் அமைதியா இருந்தேன், அதுக்குள்ள இந்த சம்பவம் எல்லாம் நடந்து போயிடுச்சுன்னு சொல்ல, சரி சாய் என்ன உண்மையை சொன்னா அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கேக்குறாரு. சூஷாவ் சொல்ல ஆரம்பிக்கிறான், இங்க இருந்த எல்லாத்துக்குமே ரூஃபை தான் காரணம், ரூஃபையை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சாய் சொன்னான்னு சொல்ல, பிரைம் மினிஸ்டர் அமைதியா பாக்குறாரு. சூஷா உள்ள வரதுக்கு முன்னாடியே அங்க அவரோட சீக்ரெட் ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு, நான் அந்த பிரேஸ்லெட்டை கீழே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவனை கொன்னுடணும், ஏன்னா அவன் உண்மையை சொல்லாம என்கிட்ட மறைச்சான்னா அவனை நம்புறதுக்கு தகுதியே இல்லைன்னு அர்த்தம், அவனை கொன்னுடுங்க புரியுதா அப்படின்னு சொல்ல, சூஷா இந்த விஷயத்த சொன்னதுமே அந்த பிரேஸ்லெட் கீழே போடுறதுக்கு பிரைம் மினிஸ்டர் போயிடுறாரு. சூஷா அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பின்னாடி ரூஃபைக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் நீங்க தான் அப்படிங்கிற விஷயத்தையுமே சாய் சொல்லிட்டான்னு சொல்ல, உடனே பிரேஸ்லெட் கீழே போடாம பிரைம் மினிஸ்டர் விட்டுறாரு. கொல்ற அட்டெம்ப்ட் மிஸ் ஆயிடுது. இவ்வளவு பெரிய கஷ்டமான உண்மையை என்கிட்ட சொல்லிருக்க, நான் உனக்கு கொன்றுவேன், உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கேட்க, சூஷா சொல்றான், இந்த உண்மை எனக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்தது, நான் உங்ககிட்ட சொல்லணுமா வேணாமான்னு, ஆனா உங்ககிட்ட நான் முழுக்க முழுக்க உண்மையா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். ஒருவேளை உண்மையை சொல்லிட்டு உண்மையா நான் நீங்க நம்புறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் செத்து போனா கூட பரவாயில்ல, ஆனா நீங்க என்ன நம்பலன்னு தெரிஞ்சு உயிரோட இருக்கிறது வேஸ்ட், அதனாலதான் சொல்லிட்டேன்னு டயலாகா பேச ஆரம்பிக்க பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு. சரி ஓகே, நீ இவ்வளவு தூரம் சொல்ற, சும்மா கிண்டல் பண்ண, நான் ஏன் உன்னை ஏதாவது பண்ண போறேன் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் அடுத்த பிளானோட தான் வந்திருக்கேன் மாஸ்டர், அது என்ன தெரியுமா, ஷாவ்ஜு இருக்கானே, அவன் என்னதான் அந்த போர்ல ஜெயிச்சா கூட அவன் அந்த தளபதியை கொல்லல, அவன் கூட இருந்த இன்னொரு பையன் தான் தளபதியை கொண்டிருக்கான். அந்த விஷயத்தை நம்ம வெளியே பரப்பி விட்டோம் அப்படின்னா ராஜாக்கு கூட அந்த இன்னொரு பையனை பத்தி தான் தெரியும், ஷாவ்ஜுவை பத்தி எல்லாரும் மட்டமா நினைக்க ஆரம்பிப்பாங்க, இது ஷாவ்ஜுக்கு ஒரு பெரிய அடியா இருக்கும், ஷாவ்ஜு பேச்சு பெருசா எடுபடாதுன்னு சொல்ல ஆரம்பிக்க, ஓ அப்படியா அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கேட்டுட்டு இருக்காரு. இதான் நீ யோசிச்சுட்டு இருக்கியா, வேற எதுவும் யோசிக்கலையா, ஆனா இந்த மாதிரி ஒரு உண்மை வெளியே போச்சுன்னா அது ராஜ துரோகம்னு சொல்லிடுவாங்க தெரியுமா அப்படின்னு கேட்க, நீங்க மட்டும்தான் எனக்கு எல்லாமே, நீங்க எது சொல்றீங்களோ அதை நான் செய்வேன், உங்க வழியில யாராவது குறுக்க வந்தாங்கன்னா என் உயிரை பணைய வச்சாவது அவங்கள போட்டு
தள்ளிடுவேன் அப்படின்னு சூஷாவ் சொல்லிட்டு இருக்கான். பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு இவனை என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது பெங்கே உள்ள வந்துடுறா. அப்பா என்ன பண்ணிட்டாரு சூஷாவ்னு இவ்வளவு நேரம் மண்டி போட வச்சிருக்கீங்க, நான் சூஷாவோட கொஞ்ச நேரம் வெளியே போகணும், சூஷாவை என் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ப்ளீஸ் பான்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு, சரி சரி உன் பேச்ச என்னால மீற முடியுமா, சூஷா வெளியே போய் அவ கூட நல்லா சாப்பிடுப்பா, ஏதோ ஸ்வீட் செஞ்சிருக்காலாம் அப்படின்னு சொல்ல சூஷா அங்க இருந்து அமைதியா கிளம்பி போயிடுறான். போறதுக்கு முன்னாடி மறுபடியும் சூஷா திரும்ப வந்து ஒன்னே ஒன்னு மாஸ்டர், இப்ப நான் ராஜாவை நாளைக்கு பார்க்கும்போது இதுல எந்த விஷயத்த சொல்லணும்னு கேட்க ராஜா ஏற்கனவே நிறைய தலைவலி இருக்கு, இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சூஷா கிளம்பிடுறான். இப்ப பிரைம் மினிஸ்டர் யோசிச்சு பாக்குறாரு, ரூஃபை எப்போ உடம்பு முடியாம கோவில்ல இருந்தானோ அப்பவே அவனை போய் பார்த்து இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே அடைஞ்சு கிடைக்கலான் இருக்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உனக்கு இருக்கிற வியாதிக்கான கியூரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது உனக்கு வேணும் அப்படின்னா நான் சொல்ற வேலையை நீ செய்யணும், அப்படி மட்டும் நீ செஞ்சுட்டேன்னா உனக்கு ரூஃபை அப்படிங்கிற உன் பேரு பதவி புகழ்னு எல்லாமே கிடைச்சிரும்னு இவர் தான் போய் சொல்லிருக்காரு கோவில்ல பார்த்து. இதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே ரூஃபை இந்த இடத்துக்கு வந்துடுறான். இங்க பாருங்களேன் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, இந்த ஷாவ்ஜூ பாருங்க பெரிய புகழ் அடைஞ்சிட்டான், இப்ப நான் மறுபடியும் அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு கேட்க ரூஃபையை எந்திரிக்க வைக்கிறாரு பிரைம் மினிஸ்டர். நான் கூட ஒன்னு கேள்விப்பட்டேன், இந்த சாய் இருக்கான்ல நம்ம நினைச்ச மாதிரி முன்னாடியே சாகலையா, என் ஷாவ்ஜூ கிட்ட பேசிட்டு தான் இறந்து போயிருக்கானான்னு சொல்ல அப்ப அவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குமே ஷாவ்ஜூக்கு, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டு பயந்து நடுங்குறான். பரவாயில்ல என் ஆளுங்களை வச்சு நான் சாயை கொண்டுட்டேன், சோ எவிடன்ஸ் எல்லாம் எதுவும் கொண்டு வர முடியாது, நீ எதுக்கும் கேர்ஃபுல்லா இருந்துக்கோ, எந்த அடையாளத்தையும் வெளியே விட்டுறாத அப்படின்னு வேணும்னே ரூஃபையை உசுப்பி விடுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு பிரைம் மினிஸ்டர். இதுவும் சூஷாவ் சொல்லிட்டு போன பிளான் தான். சூஷாவ் ஏற்கனவே ரூஃபையை உசுப்பி விட்டுட்டோம்னா ஷாவ்ஜூக்கு எதிராக அவனே திரும்பிடுவான், நம்ம ஒண்ணு பண்ணாம அவங்க அடிச்சுக்குவாங்கன்னு சொல்லி விட்டு போயிருக்கான். அதனால பிரைம் மினிஸ்டர் கொஞ்சம் இப்படி ஏத்தி விட ஆரம்பிக்க ரூஃபை பாக்குறான், என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு, ஊட்டாவ் நாடு இருக்குல்ல அவங்க கிட்ட பேசி மறுபடியும் ஒரு போருக்கு ஆளுங்களை வர சொல்லுவோம், அவங்க வரும்போது நான் போய் படைகளை கூட்டு போய் சண்டை போடுறேன்னு அங்க இருக்கிற மிலிட்டரிக்கு வாக்கு கொடுக்குறேன், ஆனா நான் வேணும்னே லேட்டா போவேன், இந்த ஷாவ்ஜூ பார்த்துட்டு சும்மா இருப்பானா, அவன் படைகளை கொண்டு போவான், அப்ப நம்ம ஆளுங்களெல்லாம் வச்சு அந்த மேப் எல்லாம் கொடுக்க சொல்லி சீக்ரெட் பிளான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண சொல்லி ஷாவ்ஜூவை அங்கேயே போட்டு தள்ளிடலாம், பிரச்சனை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இந்த ரூஃபை கிளம்புறான். இவனும் நல்லதான் பிளான் போடுறான் அப்படின்னு சிரிச்சிட்டு பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்திருக்காரு. ரூஃபை யோசிக்கிறான், நல்ல வேலை இங்க ஹியா விஷயம் இவருக்கு தெரியல, தெரிஞ்சா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட தகுதியே இல்லைன்னு என்னை பத்தி கேவலமா பேச ஆரம்பிச்சிருவாரு. இப்போ இந்த ஹியா படை தளபதியா இருக்கும் போது ஒரு 7 முக்கிய வீரர்கள் இருக்காங்க, அவங்க கூட நல்ல பழக்கத்துல இருந்தா அதுல 6 பேர் இப்ப ஏன் படையில தான் இருக்காங்க, அவங்களை கொன்றுவேன், மீதி இருக்கிற ஒருத்த மட்டும் இப்ப நான் போருக்கு போறேன்னு சொன்னேன்ல அந்த ஊர்ல இருக்கான், அவனை கொல்லவான்னு வச்சு பிளாக்மெயில் பண்ணா ஹியாவா இருந்தா கண்டிப்பா என்ன தேடி வருவா, அவனையும் கொண்டுட்டு ஹியாவையும் கொண்டுடலாம், அப்படியே ஷாவ்ஜூவையும் கொண்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இங்க இருந்து அவன் கிளம்பி போயிட்டு இருக்கான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சூஷாவ் கிட்ட அசிஸ்டன்ட் கேக்குறா. முதல்ல நம்மள பிரைம் மினிஸ்டர் நம்பினா போதும், அப்புறம் அவர் என்ன பிளான் பண்றாருன்னு யோசிச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம்னு சூஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்க ஷாவ்ஜூ கிட்ட பொறுக்கவே முடியாம லீசு ஓடி வந்து உனக்கும் ஹியாக்கும் என்னடா ஆச்சுன்னு கேட்க எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஷாவ்ஜூ அங்க இருந்து கிளம்பிடுறான். ஷாவ்ஜூ அமைதியா நடந்து சுத்தி போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹியா இருக்கால விடாம சண்டை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவருக்கு ஜியாங்க கிட்ட இருந்து தகவல் வந்துருச்சு, கோவில்ல அந்த பொண்ணு ஹியா இருக்கும்போது அவள ஒரே ஒரு முக்கியமான ஆள் தான் வந்து பாத்திருக்காங்க, அது யாருன்னா பிரைம் மினிஸ்டர்னு சொல்ல அப்ப பிரைம் மினிஸ்டருக்கும் ரூஃபைக்கும் அப்பையில இருந்தே வந்து தொடர்பு இருந்திருக்கு, நான் தான் அது தெரியாம போர்க்காலத்திலேயே கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறா. இவ ஏன் இவ்வளவு வெறி பிடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு ஷாவ்ஜூவே டவுட் ஆயிடுறான். அங்க இருந்து அப்படி சண்டை போடும் போது லைட்டா அவளுக்கு முகத்துல அடி கூட பட்டுருது. ஷாவ்ஜூ அதை பாத்துடுறான். ஹியா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அந்த இடத்தையே உண்டு இல்லன்னு பண்ணிட்டு தான் கிளம்பி போயிருக்கா. ஷாவ்ஜூ நேரா அவளோட ரூம்குள்ள போக ஹியா தூங்கிட்டு இருக்கா, கண்ணத்துல அடிபட்டிருக்கு. கையில ஒரு மருந்து பாட்டில் எடுத்து அவ பக்கத்துல வச்சுட்டு அவகிட்ட பெட்ஷீட் எடுத்து போத்தி விட்டுட்டு பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறான். உயிரை பணைய வச்சு எத்தனையோ தடவை என்ன காப்பாத்தினா, அவளுக்கு கெட்டவளா இருந்தா அப்படிலாம் அதெல்லாம் பண்ணிருப்பாளா அப்படின்னு ஷாவ்ஜூ யோசிக்கிறான். இவன் மேல முழுசா சந்தேகப்படுறதுக்கும் அவனுக்கு முடியல. ஹியா அடுத்த நாள் காலைல எந்திரிக்கிறா. பக்கத்துல பார்த்தா மருந்து பாட்டில் இருக்கு. இது யார் வச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இது ஷாவ்ஜூவோட பாட்டில் தான் அப்படின்னு தெரியுது. ஒரு மாதிரி ரொம்ப இமோஷனலா உட்காந்துட்டு இருக்கா. சூஷாவ் வண்டியில கிளம்பிட்டு இருக்கான். அவன் கிட்ட அசிஸ்டன்ட் கேக்குறா, இங்க பாருங்களேன் திடீர்னு உங்களுக்கு ராஜா ப்ரமோஷன் கொடுத்திருக்காரு, அது மட்டும் இல்லாம உங்களை இன்னொரு ஊருக்கு அனுப்பும் போது ஹி அப்படிங்கிற ஒரு பையனையும் கூட அனுப்பியிருக்காரு, எதுக்கு அந்த மாதிரி உங்களை கூட அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அவனுக்கும் போட்டியை உண்டாக்க பாக்குறாரான்னு கேட்க உடனே சூஷாவ் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்பதான் ராஜாவை பாத்துட்டு வந்திருக்கான். ராஜா கிட்ட பரவாயில்லையேப்பா நல்ல வேலையெல்லாம் பண்ணிருக்கீங்க, ஷாவ்ஜூ கூட நல்ல வேலையை பாத்துருக்கானேன்னு சொல்ல ஆமா ஊட்டா வாளுங்க உள்ள வர மாதிரி இருக்கு ராஜா, நம்ம இதுக்கும் மேல கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஷாவ்ஜூ என்னதான் வந்து போர்ல சில தப்புகள்லாம் பண்ணா கூட ஷாவ்ஜூ கூட ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் தான் அந்த தடவை சண்டையில தளபதியை கொண்டு சண்டையவே பெருசா தூக்கி நிறுத்தி இருக்கான்னு சொல்ல அப்படியா அவ்வளவு திறமையான பையனா, சரி பரவாயில்லையே அப்படின்னு ராஜா பாராட்டுறாரு. நீ கூட பரவாயில்ல திறமையா வேலை பார்த்திருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சூஷாவை பார்த்து கேட்க எனக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு சூஷா சொல்லிடுறான். ராஜாவே ஷாக் ஆயிடுறாரு. சரி ஓகே வார் மினிஸ்ட்ரி இருக்குல்ல அதோட டைரக்டரா உனக்கு நான் ப்ரொமோஷன் கொடுக்குறேன்
அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூஷா அங்கிருந்து கிளம்பியிருக்கான். இந்த பத்திரத்தை பார்த்துக்கிட்டே தான் அசிஸ்டன்ட் பொண்ணு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. இதனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துராதா, பிரைம் மினிஸ்டர் உங்க மேல கோபப்பட மாட்டாரா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் பாத்துக்கலாம், இது நமக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி, இதுல கிடைக்கும் போது ஏறி போய்கிட்டே இருக்கணும், ரொம்ப பதறாத, என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி தெரியுதா, முட்டாள்தனமா நான் வாங்கிட்டு வந்திருப்பேன், எந்த பிளானும் வச்சிருக்க மாட்டேன்னு யோசிக்கிறியா அப்படின்னு சூஷாப் கேக்குறான். இல்ல நான் அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றா. அப்படின்னு பார்த்து பக்கத்து ஊருக்கு ஊட்டாவில இருந்து போர் எடுத்து வந்துட்டு இருக்காங்களான்னு சொல்ல சூஷாப் காதுல அது விழுந்துருது. அதே மாதிரி இந்த விஷயம் ஹீயாக்கும் தெரியுது. ஹீயா பாத்துட்டு இருக்கும் போதே ரூஃபை இருக்கார்ல, அவர் தான் ஹெல்ப் பண்றதுக்காக படைகளை கூட்டிட்டு அங்க போயிட்டு இருக்காரான்னு சொல்ல, ரூஃபை ஹெல்ப் பண்ண போறானா அப்படின்னு இங்க பாத்துட்டு இருக்க அதிர்ச்சியா இவ. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்னாக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.